அதானே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எப்பா சேனல் இதெல்லாம் கட் பண்ணுங்க, நாளைக்கு வெள்ளச்சாமி விஜய் கள்ள தொடர்புன்னு போட்டுடுவீங்க. ஒரு நாள் கூட நாங்க அது மாதிரி செஞ்சோம். ஹலோ தம்பி, அதை போட்டுறாத, கள்ள தொடர்பு மட்டும் போட்டுறாத, நல்ல தொடர்புன்னு போடு. அடே அழகேசா அண்ணே, என் பொண்டாட்டிய கூட நான் அப்படி கட்டி பிடிச்சதுடா. எப்படி பாத்தீங்களா? பொண்டாட்டிக்கிட்ட கூட இவ்வளவு சுகம் கிடைக்கலடா. ஏய் பாக்காளி இளவம் பஞ்சு மெத்தையில ஏறி படுத்தது மாதிரி காசு கொடுத்து ஏறினா எப்படிடா இருக்கும்? ஓசிலேயே இவ்வளவு சுகமா தூக்கம் வருதே, காசு கொடுத்தா உனக்கு தூக்கம் வராது. இன்னும் விடிய விடிய தூங்கிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. டேய், காசு கொடுத்தா நீ தூங்க மாட்ட, தொங்கிக்கிட்டே இருப்ப. வெள்ளச்சாமி அது ஏய் இப்ப சொன்னீங்கல்ல, பொண்டாட்டி கிட்ட கூட இந்த சுகத்தை நான் அனுபவிக்கலன்னு. இந்த ஏபிசிடி இதெல்லாம் உனக்கு வந்துச்சுன்னா ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுக்க. எதுக்கு நீ இதுக்குள்ள போட்டுக்க? என்ன இருக்க ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கங்கற? ஏன் அதுக்குள்ள போட்டா கொஞ்சம் பெருசா தெரியும். என்ன வந்து கட்டி பிடிச்சிட்டு விளக்க உட நீ வச்சிருக்கிற புள்ளைய கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற? உன் காதலியா நானு? உனக்கு அத்தை பிள்ளையா நானு? உனக்கு முறை பிள்ளையா நானு? உனக்கு மாமன் பிள்ளையா நானு? யாரையா நீ? அத்தை மகளை எந்த மாமன் மகனும் காதலிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது உறவுகள்னு எல்லாத்துக்குமே தெரியும். அக்கா மகளை மாமன் காதலிக்க மாட்டேன், உறவுகள்னு அது தெரியும். எங்கேயோ இருக்கிற பூவுல இருக்கிற தேனை எங்கேயோ இருக்கிற வண்டு வந்து அதை உறிஞ்சிக்கிட்டு போகுது. அப்படிதான் நீ காட்டுல கிடக்கிற எலும்புச்சம்பளம், சரி, நான் கடல்ல கிடக்கிற உப்பு இருங்க, ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஊறி ஆகும். ஆஹா, பேசாம நீ என் கூட சேர்ந்து வேண்டாம். நீ ஒரு எலும்புச்சம்பளம் என் கூட சேர்ந்து நீ நாளா பொழந்துட்டீங்கன்னா நான் மட்டும் தொட்டு நக்க ஒன்னியும் சூர்காயா இருப்பேன். வேண்டாம். எனக்கு வெள்ளச்சாமிங்கிற உப்பா பிடிக்காது. கை தட்டினீங்க அப்படின்னு உருண்டு ஓடுன என்ன பண்ணுவ? உன்னைய கோயில் பூஜாரி எடுத்து சூலாயுதத்துல சொருகிடுவார். சொருவிட்டும். அம்மனுக்கு முன்னாடி அந்த சூலாயத்துல புனிதமான இடத்துல இருக்கிறனே தவிர்த்து வெள்ளச்சாமி கிட்ட ஊறுகாயா மாதிரி உன் நாக்குல நான் ருசி ஆக மாட்டேன். உன் கூடு சாரி இறங்குச்சு, உன் கூடு குப்பைக்கு போயிட்டு போகுது. குப்பைக்கு போக கூடாதே, குடும்ப நடத்த வாங்குறேன், ஆடுவேன். என் பொழப்பே ஆடுறதானே, பப்புன்னு வெளியில வரட்டும். அப்படித்தான் சொல்லுவேன். காளா மாட்டுக்கு வந்து துமுறு பிடிச்சா கொண்டு போய் அடடா தொழுவுல சரி 10 பேர் ஏறட்டும்னு சொல்லுவாங்க. உன் மாதிரி பசு மாட்டுக்கு துமுறு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவ? கொண்டு போய் காளைக்கு போடுறா, கண்ணு குட்டிக்கு ஆகும் அப்படிம்பாங்க. சரி, உன்னைய காளைக்கு போட்டா உனக்கு கண்ணு குட்டி தான் பிறக்கும். உங்களை போட்டா நான் ஒரு 10 பேர்த்த முட்டணும்னு வச்சுக்க, 10 மாலை கிடைக்கும். உன்னைய காளைக்கு போட்டா காலை மாலை குனிஞ்சுக்கிட்டு நீ பால் தான் குடுக்கணும். அந்த பாலை குடிக்கனால நீங்க திடகாத்திரமா இங்க நின்னு பேசுறீங்க. 10 பேத்த போய் முட்டுறதாயா பெரிய விஷயம்? நான் 10 பேத்துக்கு உயிர் கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பேச்சு பேசுற. உயிர் கொடுத்து நீ வாழ வைக்கிறத, தாய்ப்பாலும் உயிர் கொடுக்கறத தெரியுதுல்ல? தாய்ப்பால் இல்லாட்டி பசும்பால் தான் பிள்ளைகளை காப்பாத்துது. அப்புறம் உன்னால எல்லா பிள்ளைக்கும் கொடுக்க முடியுமா? கொடுப்பேன், என்கிட்ட இருக்கிற வரைக்கும் கொடுப்பேன். எல்லா பிள்ளையும் கொடுக்க முடியாது. ஏயா உன் பிள்ளைக்கு மட்டும் தான் கொடுக்க. ஏன் அப்படி சொல்லாதீங்க. தன் பிள்ளைக்கு மட்டும் பால் கொடுக்கறதா ரொம்ப பெரிய விஷயமா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது பெரிய விஷயம் தான். குழந்தைங்களுக்கு அது என்ன அடி பைப்பா? அடிச்சு அடிச்சு வாளில புடிச்சு கொடுக்க. இருக்கிறவங்களுக்கு வருது, இல்லாதவங்களுக்கு வராம கிடக்கட்டும். ரொம்ப துமுறா நீ ஓவரா பேசாத. என்கிட்ட வாயை புடிச்சு ரெண்டா கிழிச்சு போடு. நான் நாலா கிழிச்சு போடுவேன். வாயை புடிச்சு தெச்சு போடுவேன். நான் தச்சு நல்ல பிறகு கிழிப்பேன். குட்டதனா குண்ணா குடிக்க அண்ணா காவடி. நான் கொடுத்தனா நீ அண்ணா காவடியே இல்லாம போயிருவ. நீ எப்ப கொடுப்ப? வெள்ளச்சாமி கோத்துக்கிட்டு தெரியும். வேண்டாயா. சட்டில வேகுற பொத்த வடை எதை எதிர்பார்க்கும்? கம்பிய. இந்த சர்வீஸான சட்டியா இருக்கு. சர்வீஸான சட்டியை தானே பாப்பீங்க. கம்பியை ஏன் தெரியுமா எதிர்பார்க்க? ஏன்? வெந்துகிட்டு இருக்கிற உளுந்த வடை நினைக்குமா என்னன்னு? தான் ஒரு பக்கமாவே வெந்து கறிவிடக் கூடாது என்பதற்காக ஓஹோ எப்படா அந்த கம்பி வரும் நம்மள பதமா பரட்டி விடும். இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கே, இருக்கட்டும். இதுதான் என்ன சட்டி. வடை சுடுற ஆள் யாரு தெரியுமா? யாரு? இந்த நாடகத்தை கான்டாக்ட் பண்ண மிஸ்டர் பெருமாள் ராஜ். ஓஹோ, இத்த தண்டி என்ன சட்டில விஜிங்கிற பொத்த வடைய தட்டி போட்டுக்காப்ல. ஏன் இந்த வெள்ளச்சாமி கம்பி பரட்டி விடுது? ஏன் கம்பி மட்டும் வடைய பரட்டி விடல? வேண்டாம். வடை ஒரு பக்கமாவே வெந்து கருகி போய் நாய் கூட மோந்து பார்க்காது. நாய் மோந்து பார்க்கலனா கை தட்டினா ஆளுட நொறுக்கி விடு. நொறுக்கி எவ்வளவு அருமையா உண்மையை பேசுறாரு. இது வடைய போட்டுட்டு பண்றது அருமையாடா. திருப்பி கறி பேரும்ல. அந்த வடை கருகட்டும், இல்ல அந்த எண்ணெயிலே அழுகி ஊத்துட்டும், அது குப்பைக்கு போகட்டும், நாய் மோந்து பார்க்காம போகட்டும். ஆனா வெள்ளச்சாமி கம்பி மட்டும் வேண்டாம்.
ஆண்டவன் கொடுத்த ஒவ்வொரு ஓட்டைக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்கான். அந்த ஓட்டைக்கு ஒரு ஓட்டைக்கு நீ துரோகம் பண்ணாலும் அடுத்த பிறவில ரஞ்சித் இதா பிறந்து நீ இருட்டுக்குள்ளதான் தூங்கு. பரவாயில்ல, இருட்டுக்குள்ள இருந்தாலும் பிரகாசமா இருந்துட்டு போற. அதுக்கு எதுமா பிரகாசம்? அதுக்கு சூரிய ஒளியே கிடைக்காது. ஐயா, ஆண்டவன் கண்ணுங்கிற ஓட்டைய ஏன் கொடுத்தான்? எதுக்கு கண்ணுங்கிற ஓட்டைய ஏன் கொடுத்தான்? நல்லா பார்க்கலாம் தான். அதை யூஸ் பண்ணிடல. காதுங்கிற ஓட்டை நல்ல விஷயங்களை கேட்க. மூக்கு ஒண்ணு, ஓட்டை ரெண்டு. ஏன்? ஒரு பக்கம் இழுத்து இன்னொரு பக்கம் விடுறதுக்கு. ஒண்ணுல இழுத்து ஒண்ணுல விடணும். கையை இங்க நீட்டி பேசாத. ஒன்ட்டதாமா பேச. அதுக்கு எங்க கையை காமிக்கிற? ஒரு நாசில இழுத்து இன்னொரு நாசில விடணும். சரி. வாயிங்கிற ஓட்டை நல்ல விஷயங்களை மட்டும் பேசுறதுக்கு. இந்த ஓட்டைக்கு ஆண்டவன் கதவு கொடுத்திருக்கானே, உதடுங்கிற கதவு. அதுக்கு ஏன் இப்படி பெயிண்ட் அடிச்சிருக்கேன்? அது அழகா கொடுத்திருக்கேன். அழகு இல்ல. அடுத்த ஆம்பளை பார்த்துட்டு சொல்லுவானா என்னன்னு? இவனுக்கு கோவை பழம் போன்ற இதழ்களடா. என்ன பண்ணுது? பொய்ய பார்த்தானே ஏமாறுறீங்க. கடைசியில அழிச்சுட்டு பார்த்தாதே அது பூச்சி உதடுன்னு தெரியும். உள்ள இருக்கே பல்லு அந்த ஓட்டைக்குள்ள, அது யாருன்னு தெரியுமா? யாரு? அதுதான் உன் புருஷன் வெள்ளச்சாமி. ஏய், அது என்ன ஓம் புருஷன் வெள்ளச்சாமிங்கிற? ஒரு பேச்சுக்கு சொல்லாத. பப்புன்னு வெள்ளச்சாமின்னு சொல்லு. ஏன்னா என் புருஷங்கிற. சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கோ. சொல்லு. பொண்டாட்டி யாரு தெரியுமா? பொண்டாட்டி அவனே நாக்கு, அவனே விஜி. யாருக்கு பொண்டாட்டி? இல்லம்மா, புருஷன்ங்கிறது வெள்ளச்சாமி. அதானே. ஆட பத்தியா? பல்லு இங்க சுத்தி எங்க வந்து நிக்கிற? மா, பல்லு வெள்ளையா தானமா இருக்கு. ஏன் வெள்ளச்சாமி விஜின்னு சொல்லி போய்? அது என்ன வெள்ளச்சாமி புருஷன், விஜி பொண்டாட்டின்னு அங்க ஒரு புள்ளி வைக்கிற? இல்லம்மா, உள்ள ரெண்டுக்கும் உறவு, ஒரு குடும்பமே நடக்குது பாரு ஒரு ஓட்டைக்குள்ள. சரி. பல்லுங்கிற புருஷன் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றான்? கடிப்பான். அதே வேலைதானா? பல்லுங்கிற புடிச்சதுக்கு கடிக்க தெரியும். சரி. நாக்குங்கிற பொண்டாட்டிக்கு என்ன தெரியும்? சுவைக்க தெரியும். சுவைக்கிறது. சரி, அது எதுக்கு பிறந்தது? இப்ப தேனை கையில ஊத்தி கடிச்சு தின்னுங்கறேன். சரி. உன்னால முடியுமா? ஏய், தேனை எங்கயாவது கடிக்க முடியுமா? அது எதுக்கு பிறந்தது? அத நக்கி தான் சாப்பிட முடியும். இதுயா வெள்ளச்சாமி கடிப்பான். விஜய்ங்கிற நாக்கு நக்கும். கடைசியில பொண்டாட்டி ஆம்பளைகள்ட்ட மாட்டி விட்டுருவா. நாக்கு பேசி விடுவோம். ஆனா புருஷனை உதப்பாங்க. பல்ல எடுத்து விடுவான்டா. தெரியுதா? அப்ப பாருங்களேன், நாக்கு ராவி விடுறதுனாலதான் கைய ஆண்டவன் ஏன் படைச்சான்? வாங்க, வணக்கம், உட்காருங்க அப்படின்னு பாவனை காட்டார். இந்த கைக்கு இடையில நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த 2 பால் பொட்டிய ஆண்டவன் ஆம்பளை எங்கள்கிட்ட ஒட்ட வைக்காம, அது உங்களுக்கு கிடையாது. உங்கள்கிட்ட ஒட்ட வச்சானே. எங்க கிட்ட அந்த பிராப்தம் இருக்கு, உங்ககிட்ட அது கிடையாது. இல்லங்க, அத மட்டும் ஆண்டவன் எங்கள்கிட்ட ஒட்ட வச்சிருந்தா என்ன பண்ணுவ? கள்ளி பிராந்தி கடைக்கு போய் ஒரு கட்டிங்க வாங்கி அதுல கறந்து விட்டு அடிச்சு குடிச்சிருவோம். உன் புத்தி எங்க போகுது பாரு, எரும மாடு. அப்ப பொறுமையின் பொக்கிஷம் யாரு? என்னைக்குமே இந்நாட்டின் கண்கள் பெண்கள் தான் சொல்லிருக்காங்க பொறுமையின் பொக்கிஷம். அப்ப பொறுமையின் பொக்கிஷம். ஆமா. ஆண்டவன் காலை ஏன் படைச்சா? நடக்க, ஓட, ஒடியார. இது பூரா உனக்கு சொந்தம். ஆமா, எல்லா பொருளும் என்னோடது, எனக்கு தான் சொந்தம். இல்ல, எங்களுக்கு சொந்தமானது நீ வச்சிருக்க. ஏய், அது என்ன உங்களுக்கு சொந்தமானது? எங்களுக்கு சொந்தமானது நீ வளர்த்துக்கிட்டு இருக்க. என்னையா? அத உன்னையால யூஸ் பண்ண முடியாது. என் பொருளை எனக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படி என்ன பொருள்? எங்களுக்கு உண்டான ஒரு சொத்து உன்கிட்ட இருக்கு. ஏய், அத ஒழுங்கா வெள்ளச்சாமி கிட்ட ஒப்படைச்சிரு. அடுத்தவனுக்கு கூட கொடுப்பேன், வெள்ளச்சாமிக்கு கண்ணுல கூட காட்ட மாட்டேன். அடுத்தவனுக்கு என்ன இருக்கோ அதுதான் என்கிட்ட இருக்கு. வேண்டாங்கற. உன்னை விட பொறுமையின் பொக்கிஷம்னு பொட்டாச்சி நீ சொல்றியே. ஏய், பொட்டச்சிக்கிட்டச்சுனா வாய் பிடிச்சு கிழிச்சு. பொட்டாச்சினா கண்ணு தெரியாது. என்ன பொட்டச்சிங்கற? பெட்டச்சி. பொம்பளை பிள்ளைன்னு சொல்லு. பொம்பளைக்கு புள்ளதான் ஹார்மோனியம் இருக்க. இதை விட நீ பெரிய பொறுமையின் பொக்கிஷமா? எப்படி? நம்ம பாடுறதுக்கு அழகேசன் அதை போட்டு அமுக்குறாரு. ஆமா, மிதிக்கிறாப்ல பாவம். எங்கேயாச்சும் அந்த ஹார்மோனிய அவங்க பாடுறதுக்கு என்னையாப்பா போட்டு மிதிக்கிற? கோவிச்சுக்கிட்டு போய் வண்டியில ஏறி இருக்கா? போவுமா? அது தலையெழுத்து, வேற வழி இல்ல. அவர்கிட்ட மிதி வாங்கணும். ஓ தலையெழுத்து என்கிட்ட நீ சொருகு போடு. ஏய், ஏன் தலையெழுத்து நீ சொல்லாத, அது உன்கிட்ட சொருகு போடணும். போயா முதல்ல. ரொம்ப பேசினா உதட்ட புடிச்சு கடிச்சு அப்படிவேன். நீ ரொம்ப பேசினா நான் அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன். அடிச்சே அடியில உள்ள தெரிச்சு மூக்கு வழியா வந்துரும். நான் குடுத்தேன், புள்ள கொடுக்க நரம்பெடுத்து மாலையா கோத்து போட்டுக்குவேன். நீ எத்தனை குடுப்பு கொடுத்தாலும் சரி, அது வாங்குறது நீங்க. என்னத்துக்கு நாங்க வாங்குறோம்? ஆனா குடுக்குறது நாங்க. ஐயய்ய, உன்கிட்ட எனக்கு ஒரு பொருள் வருதுன்னா அது எவ்வளவு பெரிய சொத்தா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். ரொம்ப பேசினான்னு வச்சுக்க, அந்த பக்கம் தலைவல் தான் கட்டி விட்டு சேர போட்டு உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருப்பேன்.
கட்டி தொங்க விட்டு போட்டு அடியில உட்கார்ந்து பாப்பாப்ல அந்த ஆளு உன்கிட்ட சொல்லிருக்கேன் லூசாடா நீ இந்த பார், அதிகமா பேசுற பொம்பளை குடும்பத்துக்கு தருத்திரியம். இப்படி ஓவரா பேசுற ஆம்பளை உருப்படவே முடியாது. கிடையாது. சம்பாரிச்சு போடுறேன் உருப்படிதான் ஆகணும். தெரியுமா? இப்ப நாங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்தாரு நானும் பண்ணி சரிசமா புடிச்சு திருகி புடுவேன். நான் காலை புடிச்சு ஒட்டச்சு புடுவேன். என்னமா பண்ற அந்த இடத்துல? வியாபாரம் பிசினஸ். என்ன சொல்லவா? சொல். நான் 7 வயசுல எலடி வித்தவ. என்னடா அப்படி எலி உருட்டன உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் 7 வயசுல எலடி வித்தவ. நீ நான் 1000 தடவை சொன்னாலும் நான் ஏற மாட்டேன். அது நான் ஏறின படிப்புல எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு. ஏமா என்ன பண்ற? ஆமா, உனக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிட்டு. எனக்கு முன்னாடி நீ பண்ணாத, நான் முதல்ல பண்ணிக்கிறேன், அப்புறம் நீ பின்னாடி பண்ணு. அப்ப அது முடிய நீ ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்க? ஆமா, அதான் முடியாது. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆரம்பிச்சிரு. ஓஹோ, சர்வ சாதாரண வியாபாரமா? எப்படி? ஃபேன்சி பிசினஸ், ஃபேன்சி ஸ்டோர். அம்மா என்னது? அம்மா தாலி கேர்பட்டு கேர் அண்ணா கேர் ஜிப்பு ஜோப்பு கண்ணாடி అందురుండవంగ పుట్టబన్న దదరి నన్న எந்த தப்பம் செய்தனும் அடிரோட்டோரம் வீட்டுக்காரி ரோட்டோரம். என்ன பாட போறீங்க? அவர் பண்ணா ஏன் வீட்டுக்காரு? ஆஹா, ஏய் பப்புனுக்கும் வீட்டுக்காரி, பெட்டிக்காருக்கும் வீட்டுக்காரி. சரி சரி, ரோட்டோரம் இல்லையா? ஆஹா, சந்துக்குள்ள போகணும்டா, இறங்கி. யாரா இருந்தாலும் சந்தில தான் போகணும். அதுக்கு தானே இந்த அழைச்சா. ரோசாப்பூ சேலக்காரி நிக்கட்டுமா போகட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா? என் முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி, முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி, முறைச்சு நிக்கிற குட்டி 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 குட்டி, முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி. அட மாப்பிள்ளை சும்மா முறைக்காத மச்சான் சொன்ன கேளு. ஆத்தோர கொடிக்காயா அரும்பா அரும்பா வெத்திலாயா அரம்பா ரம்பா வெத்தலையா அடி போட்டா செவக்கு தில்லை போட்டா செவக்கு தில்லை. என்னையா பண்ற? போன வருஷமெல்லாம் அது இந்த வருஷம் திரும்ப திரும்ப பொன்மையில பொம்மையக்கோ, பொன்னையில உண்மையக்கோ, போட்டா செவக்கு தில்லை பொன்மையில பொம்மையக்கோ, போட்டா செவக்கு தில்லை பொன்னையில உண்மையக்கோ. எல்லாரும் பல்லு விளக்க, அத்தி குச்சி ஆலம் குச்சி, அத்தி குச்சி ஆலங்குச்சி, இந்த குட்டி பல்லு விளக்க, இந்த குட்டி பல்லு விளக்க. என்னையா பண்ற? என்ன பண்ற? ஒரு கூச்சம். எப்ப கூசுது உனக்கு? ஏய், இந்த 2 வருஷத்துக்கு நினைப்புதா? ஏன் விட்டு தங்க குச்சி, என் வீட்டு கருவேல குச்சி, தங்க குஞ்சா முளை குச்சி அடிச்சு எரும மாட்டை கட்டு. முக்கரைய பாரு. எது அது பெரிய முளை குச்சி இல்ல. சொக்கநாதா சொல்லி கூட்ட பாட்டவங்க
எப்பா? வழுக்குதுடா. வலுவழுப்பு இருந்தா தான் நல்லா தம்பி இருக்கும். ரொம்ப இருக்குன்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ இன்னும் ஓடலாம். நான் வர்றப்ப அந்த புள்ள ஒதுங்கலாமாடா? எப்பா ஒதுக்கிட்டு ஓடு. நீ ஒதுங்குற நேரத்துக்கு நீ ஏன் போற? என்னமோ ஒரு பாட்டு நினைச்சேன், மறந்துட்டேன். பாடி தொலை. அது தோஷம். ஞாபகம் வருதா இல்லையா? வாகானே. வாகானே ஆலமரம் அதுல 2 விழுது. அதுல 2 விழுது. 2 அருமையான விழுது. விழுதுன்னு சொன்னோனே மரமே தூக்குது பாரு. இது விழுது இல்ல மரம். 2 மரம். மரமா? அதுல 2 விழுது பாத்தீங்கன்னா தண்ணி எங்கேயா வர? நீ ஏமா உண்டியல் சாத்துற? நீ எதுக்கு இங்கிட்டு வர? ஒழுக்கமாடு. என்ன பெரிய மண்டகனம் முடிஞ்சவளா இருப்பா? நீ பெரிய மண்டகனம் பிடிக்கல, நான் மண்டகனம் பிடிக்க மாட்டேனா? ஆம்பளை அடிக்கிட்டு பொழுது அந்த ரூம்ல தட்டுதுடா. அடி ஆத்துக்கு அந்த பூரம், ஆட்டுக்கு அந்த புறம். ஐயனாரு பொட்டலடி, ஐயனாரு பொட்டலடி. அடி பொட்டலில வீடு கட்டி. ஏய் என்ன பொட்டலில வீடு கட்டி. சீ, பயந்து தொலைச்சிட்ட. 2 பேர் படுத்துற பாடு. அப்படி அப்படி பயந்து என்ன அப்படி நின்றுகிட்டே பயப்படலாமா? உட்காந்துக்கணுமா? பயந்து உடனே டக்குன்னு படுத்துக்கணும். ஓ முன்னாடி படுக்க மாட்டேன். ஏமா நான் இருக்கல. ரூம் இருக்குல. இந்த பொட்டாச்சிய காவ வச்சு, பொட்டச்சிய காவல் வைத்து. பொட்டாச்சி கதை கவ புட்டா விட்ட புட்டலியா. பொட்டச்சி காட்ட கவ புட்ட வைக்க பட்டலைங்க. எல்லோரும் முகம் கழுவ, எல்லோரும் முகம் கழுவ. ஆச்சி தண்ணி குளாத்தி தண்ணி. ஆண்டி தண்ணி ஆண்டி தண்ணி. ஆஹா 2 பேரும் தொண்டைய பாரு. ஏடா ஏ மாதிரியே பாருயா. அப்பா 2 பேரும் என்ன திங்கிறீங்க? அது தண்ணி குளாத்தி தண்ணி. ஆண்டி தண்ணி குளாத்தி தண்ணி. இந்த குட்டி முகம் கழுவ. இந்த குட்டி முகம் கழுவ. ஏய் 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 என்ன என்ன நாய் ஒண்ணு கடிக்கிற மாதிரி இருக்கிறீ என்ன? நாய் மூத்திரமா? இல்லையா? ஏய் என்ன பண்ற? நாய் ஏன் தெரியுமா ஒத்த கால தூக்கிட்டு அடிக்குது? அதுக்கு சுபாவமே அப்படிதான். அது ஒத்த கால தூக்குனதா ஒண்ணுக்கு வரும். அது மட்டும் இல்ல, செவத்து ஓரத்துல தான் போய் நின்று அடிக்கும். சுபாவம் இல்ல, அடிக்கிற அடியில செவுறதுக்கு கரைஞ்சு கீழே விழுகுது ஒண்ணு. ஆஹா அது அந்த அளவு. செவத்துக்கு முட்டை கொடுத்து பாதுகாப்பு. அந்த முட்டை கொடுத்து அடிக்குதான். சொக்கநாதா சொக்கநாதா சொக்க நாடா ஜோலி கூட பங்கலைங்க. சொக்கு சொக்கு தான். எருமை மாடு. என்னையா பண்ற? யார் இங்க வாய வச்சுட்டாங்க? இப்பதான் புதுசாவா? ஏய் நீங்க இதுவா அவன் பல்லு பட்டிருக்கான்னு பார்த்தாலும் பார்த்தேன். என்ன உதறி விடுற? என்ன பல்லு முறிஞ்சுக்கிட்டது மாதிரி. எருமை மாடு. எருமை எங்கயா கொண்டு வந்து வாய வச்சு ஆடுற? எருமை மாடு. அப்பா, இல்ல சேனல்ல இல்ல. இதெல்லாம் கட் பண்ணி அம்பாள். எருமை மாடு எப்போது எப்படி வாய் வைப்ப? இப்படியா வைப்ப? அறிவு கட்டவன் மோகர கட்டை பாரு, மோகர கட்டை. இப்ப என்ன உனக்கு அப்படி என்ன வெறி எடுத்த மாதிரி? நீ வேற அன்னைக்கு சிச்சிக்கிடுச்சு, நான் தொங்கிக்கிட்டேன், அந்த பிள்ளை தூக்கிக்கிட்டு ஆடுது. நீங்க வந்து சொல்லி கொடுங்க பெட்டிக்காரன். என்ன நான் தான் விஜி. அழகா இருக்கண்ணா. கேவலமா இருக்க. உன்னைய பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது எனக்கு. அப்படி எல்லாம் சொல்லாத. உன் முகரைய போய் கண்ணாடியில பாத்துட்டு வா. இதுக்கு ஒரு இதுக்கு ஆகும். எதுக்கு? பல்லுக்கு வேணா இந்த தேங்காய் திருவு உட்காந்து. கல்யாணம் விட்டு பிடிக்கிட்டு அல்லாக்க போட்டு தேங்காய் திருகு கிரிக்கி. ஏய் ஏய் தொடாத. நீ என்ன பண்ற? ஆ, ஒரே ஒரு குடி. அது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இருக்கும். ஏய் ஒரு குடி. நான் குதிப்பேன். அதுக்கு என்ன இப்போ? நீ குடிய. அஜித்து பாருங்க.
நீ குதிச்சா எனக்கு ஏன் சரியா? என்னமோ தெரியலையே. பிரச்சனை உனக்கு எனக்கு இல்ல. உள்ள கிடக்குற நாரது எனக்கு. ஐ லவ் யூ அப்படின்னா இழுத்தக செய்யா. என்ன இழுத்துக்கிட்டு செய்யணுமா? ஆமா லூசி அது இழுத்துக்கிட்டு செய்யல. இழுத்தக செய்யா. என்னையா அப்படின்னா? காதல். காதலா காதலா. ஐயோ காதல்னாலே எனக்கு பயமா இருக்கு. பெட்டிக்காரங்களே பெட்டிக்காரங்களே என்னமோ பப்புனுக்காரு காதல பண்றாரா? என்ன காதலையா? ஐயா நீங்க ஏற்கனவே இவ்வளவு பெருசு போட்டிருக்கீங்க. ஏமா காதல் பண்றேன்னு சொல்லுங்க. என்னமோ நீ கற்பழிச்சு முடிச்சிட்டு துண்டா உதறி தோல்ல போட்டுக்கிட்டு போனது மாதிரி. காதல பண்ணாலும் அதை பண்ணிட்டு தான் போவீங்க. உன்னை நம்பவே மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாத. காதல்ல தான் வந்து சாதலே இருக்கு. சாதனை. ஐ லவ் யூ. காதல். ஏங்க சும்மா கைய குடுமா. பண்ணவா பயப்படாதீங்க. முதலுக்கு மோசம் இல்ல. உங்களை நம்பி தான் போறேன். முதலுக்கு மோசம் இல்ல. அவனை நம்பியா? அவன் என்னைய விட மோசம். ஐயோ நீ என்னைக்கு இருந்தாலும் கழட்டி விட்டுருவ. ஐ லவ் யூ. பனமரத்து மேல ஏறி நொங்கு சீவ போறேன். பனமரத்து மேல ஏறி நொங்கு வெட்ட போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். இந்த பானை உடஞ்சு கீழே விழுந்து பாலா போச்சுதே. பானை நிறைஞ்சு கீழே இது பாலா போகுதே. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. ஒரு மரத்து பதனிய குடிச்சா ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. ஒன்ன பாலா பேரழகி இந்த உலகத்தில் இல்லை அடி பாடி பாடி ஏன் ஜோடி. எனக்கு முத்த பொண்ணு தாடி. பாடி பாடி ஏன் ஜோடி. எனக்கு மொத்தம் ஒண்ணு தாடி. எனக்கு முத்த பொண்ணு தாடி. பரமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். போடி போடி ஏன் ஜோடி. எனக்கு முத்த பொண்ணு தாடி. போடி போடி ஏன் ஜோடி. எனக்கு முத்த ஒன்று தாடி. பரமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். நீனு கொடுக்கணுமா? ஒன்னே ஒண்ணு தாடி. போடி பாடி ஏன் ஜோடி. எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி. அன்னை நபி அருமை மகள் பாத்திமாவை போல் உலகில் வாழ்ந்திடு. அன்னை வழியில் வந்து முஸ்லிம் பெண்ணு அன்பு நெறியில் வாழ்ந்திடு. அன்பு நெறியில் வாழ்ந்திடு. வாழ்ந்திடு. உனக்கு காதல் வந்துருச்சு. என்னுடைய கதை எப்படி அப்படி கதை தெரியுமா? சொல்லவா? காதல் வைபோகமே காணும் நாளிலே வாணி ஊர்வலமாய் ஜோடி கிளிகள் கூட இருந்தால் ஆனந்த பண்பாடுதே. காதல் 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 காதல்
காதல்